ஹலோ காய்ஸ், ஹாய். நான் தான் உங்கள் ஜாவிஸ் ரைடர். ஆக்சுவலி இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் இருக்குது இல்லையா, ஆக்சுவலி நம்ம சேனலுக்கு இந்த பேர் எப்படி வச்சேன் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம பின்னாடி நிற்கிறாரு இல்லையா, ஐ மீன் சீட்டா. என்னன்னா இந்த வண்டிக்கு 2 பேர் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு பேர் எனக்கு பிடிச்சது, இன்னொரு பேர் எனக்கு பிடிச்சிருக்கு, இல்லைலாம் சொல்லலை. ஸோ அந்த வண்டிக்கு என்னென்ன பேர் வைக்கலாம் அப்படின்றதையும் நான் பார்த்துருக்கேன். பின்னாடி நம்மளுடைய கோ ரைடர் காட்ஸ்பீட் தான் இருக்கார். ஆக்சுவலி அதை விடுங்க, நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நம்ம வண்டிக்கு என்ன பேர் வைக்கலாம், அதுவும் நம்ம சேனலுக்கு ஏன் இந்த பேர் வச்சேன்றதை நான் இந்த வீடியோவில் பண்ணியிருப்பேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேம் நான் ஏன் வச்சேன் அப்படின்னா, உண்மையாகவே சொல்லணும் அப்படின்னா, என்னோடய சேனலுக்கு நான் ஒரு அயன்மேன் ஃபேனுங்க. அயன்மேன் அந்த ஒரு சூட்டோட எப்படி சொல்கிறது, இப்போ பைக் நம்ம கூட எவ்வளோ கனெக்டிவிட்டியில் இருக்கோ, அதேமாதிரி அயன்மேன் படம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. பார்த்த எல்லாருக்குமே தெரியும், அந்த ஒரு சிஸ்டம் கனெக்டிவிட்டி பேசுறது ஜாவஸ். ஸோ அந்த ஜாவஸ் அந்த பேர் அந்த பேர் சொல்லி தான் போடுவாங்க. அது அட்டாச்சாக இருக்கும், அவங்க சொல்கிறதெல்லாம் அது செய்யும், அவங்களுக்கு அது சப்போர்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி எப்படி நம்ம அந்த சூட்டுக்கு அந்த ஒரு சிஸ்டம் பாண்டிங்காக இருந்தது, அதேமாதிரி நம்ம பைக்கர்ஸ் எல்லாருக்கும் இந்த பைக் ஒரு கனெக்டிவிட்டியில் அந்த ஒரு பாண்டிங். ஸோ அதுக்காக தாங்க நான் ஜாவிஸ் ரைடர் அப்படின்ற பேரே வச்சேன். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் இவங்களோட பேர், அது அவங்களோட பேருன்றாங்க. சத்தியமாக நான் யாரும் அவங்களோட பேர் நான் கண்டிப்பாக வைக்கலை. ஸோ இதுதாங்க உண்மையான எனக்கு ரீசன். நான் என் சேனலுக்கு இந்த பேர் வச்ச காரணமே அந்த ஒரு பேஸ் காரணம் தாங்க. மற்றபடி வேறு எந்த இதுவும் இல்லை. ஆனால் நம்ம பைக்கோட பேர் சீட்டா தாங்க. இன்னொரு பேர் வைக்கலான்னு பார்த்தேன், அது எந்த அளவுக்கு சூட்டாக இருக்குன்னு எனக்கு தெரியல. உண்மையாகவே நான் 2 பேர் யோசித்தேன். அந்த 2வது பேரை சொல்கிறேங்க. எனக்கு சீட்டா பர்சனலாக பிடிச்சிருந்தது. இன்னொரு பேர் சொல்லணும் அப்படின்னா, யார் நருட்டோ ஃபேன்ஸ்னு எனக்கு தெரியல. நருட்டோ ஃபேனாக இருந்தேன்னா கண்டிப்பாக இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கு இல்லையா, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம 9 Tails குராமான் தாங்க பேர் வைக்கலானே நான் பார்த்தேன். வண்டிக்கு குராமா அப்படின்ற ஒரு பேர், குராமா சீட்டா இல்லைனா குராமா, எது 2 வைக்கலாம் நான் யோசித்தேன். எனக்கு என்னென்னா அது ரொம்ப டிஸ்டர்பாக இருந்தது. அதனால் சீட்டாடே அப்படியே இந்த பேரை நான் வச்சுட்டேன். உண்மையாகவே பார்க்குற நீங்கள் யாருன்னா சொல்கிறீங்க அப்படின்னா, வண்டிக்கு குரவான்ற பேர் சூட்டபுளாக இருக்குமா இல்லை சீட்டான்ற பேர் சூப்பரமா? ஏன்னா சீட்டான்றது வச்சது ஏன் இந்த பைக்கு நான் சீட்டான் பேர் வச்சுன்னா, உண்மையாக பவர் பிச்சுக்குங்க. சும்மா அல்டிமேட் பவர். சும்மா க்ரூஸ் பண்ணோம் அப்படின்னா சும்மா அல்லும். நான் உங்களுக்கு நிறுத்திட்டே இதோட பவர் லெவல் நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். வண்டி தான் வருது, ஒரு நிமிஷம் இருங்க. நான் இதோட பவர் லெவல் நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு இருக்குது. இது சீட்டானா இப்படி அடித்து 120 ஏற்றவில்லைங்க வண்டியில் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா. உண்மையாகவே பாருங்கள், நான் ஏற்றி காட்டுறேன் வண்டியில். இதோட பவர் லெவல் இப்போ பாருங்கள். பாருங்கள், கண்ணு வைக்கிற நேரத்தில் நான் எங்கே வந்துடுறேன். ஆறாவது வண்டி நான் க்ரூஸ் பண்ணல. ஸோ உண்மையை நான் க்ரூஸ் பண்ண நல்லாவே போயிடுவேங்க இந்த வண்டியில். ஏன் உங்களுக்கு அதோட சொல்லி காட்டணும் அப்படின்னா, நான் இந்த ஒத்த கையில் பாருங்கள், ஒத்த கையிலலாம் விட்டு ஓட்டாதீங்க. உண்மையை நான் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இது பண்ணுறேன். தி மாஸ்டர் ஆஃப் பீஸ்ட்டுங்க. உண்மையாகவே வண்டி சரியான பீஸ்ட்டு. சும்மா சொன்னாங்க 390க்கு தம்பின்னு, சும்மா ப்ரூவ் பண்ணுறாங்க 390க்கு தம்பின்னு. சும்மா நம்ம 390 கேடிஎம் 390 செக்மெண்ட்டில் எந்த அளவுக்கு அது ஒரு பெரிய பவர்ஃபுல் பைக்கு, சிங்கிள் சிலிண்டரில் சும்மா 250 அந்த லெவலுங்க. சும்மா கிட்டத்தட்ட டஃப்பு கொடுக்குங்க. ஆனால் வண்டி போய்டும், 390 போய்டும், இல்லைன்னா சொல்லலை. உண்மையாகவே அந்தளவுக்கு ஒரு டஃப்பு கொடுக்குற லெவல் வண்டிங்க இது. 250 செக்மெண்ட்டில் அடிச்சுக்க ஆளே இல்லை. நான் தான் சொன்னாலும் சரி, உண்மையாகவே ஒரு சும்மா தரமான பைக்கு. ரேட் ஓரளவுக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் உண்மையாகவே ஒரு வேறு லெவல் பைக்குங்க வண்டி. ஒரு மாஸ்டர் ஆஃப் பீஸ்ட்டு தான். அதனால தாங்க இதுக்கு நான் உண்மையாகவே சீட்டானே பேர் வச்சேன். எனக்கும் பிடிக்கும் பர்சனலாக. அதுவும் இல்லாமல் வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் பிக்கப்லாம் சும்மா சீட்டானே வச்சுட்டாங்க, அதனால பேர். அதனால் பார்க்குற நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். சீட்டான இந்த வண்டிக்கு நான் பேர் வச்சது பிடிச்சிருக்கா, இல்லை குராமான் பேர் வச்சுருக்கு, குராமான் வைக்கலாமா, 2த்துல எந்த பேர் வைக்கலாம், எது நான் பார்க்குற வரைக்கும் யார் இதில் அதிகமாக சொல்லிங்களோ உண்மையாகவே அதிகமாக பேர் வச்சலாம். இல்லை ஒரு வேளை யாரும் இதை கமெண்ட்டில் அந்த 2 பேரை சொல்ல அப்படின்னா சீட்டானே இதை முடிவு பண்ணிட்டேங்க இன்றைக்கி. இதை பார்க்குற நீங்கள் சொல்லுங்கள், இதுக்கு குரமான் பேர் வைக்கலாமா இல்லை சீட்டானு பேர் வைக்கலாமா அப்படின்ற இது நீங்களே பார்த்து சொல்லுங்கள். குரமா ஏன் யூஸ்னா இந்த கலர், அதுக்காக தான். நீங்கள் பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், குரமாவா இல்லை சீட்டாவா இல்லை குரமா, 2 பேரில் எது வைக்கலான்றதை நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள்.